சந்தானம் நடிக்கும் வடக்குப்பட்டி ராமசாமி படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, என்னடா இதுக்கு முன்னாடி இந்த டேரக்டர் எடுத்த டிக்லியோனா படம் அவ்வளோ அருமையாக இருந்தது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சந்தானம் தான் நடிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீமேக் சாங்கும் வச்சு அது வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. படமும் வந்து நல்ல கலெக்ஷன் ஆச்சு. அந்த டைமில் சந்தானத்துக்கு ஒரு கம்பேக் கொடுத்த படம்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இவங்க காம்பினேஷனில், அதாவது டைரக்டர் கார்த்திக் யோகி அண்ட் சந்தானம் காம்பினேஷனில் வர இந்த படம் வடக்குப்பட்டி ராமசாமி ட்ரெய்லர் வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை அப்படின்றது தான் நம்மளுடைய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். படத்தில் வந்து அதாவது அந்த ட்ரெய்லரில் ஒரு சர்ச்சையான ஒரு டைலாக் வருது. நான் வந்து சாமி இல்லைன்னு சொன்ன அந்த ராமசாமி கிடையாது அப்படின்றத தவிர பெருசாக வேறு எதுவும் அந்த ட்ரெய்லரில் ஒரு கண்டென்ட்டுன்னு ஒன்று இருந்த மாதிரியே தெரியல. மெட்ராஸ் நோய் வந்து கிராமங்களெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அதனால் வந்து எல்லாருமே வந்து கண்ணாடி போட்டுட்ருக்காங்க. அப்படின்றத தவிர வேறு எதுவுமே பெருசாக ட்ரெய்லரில் ஓப்பனே பண்ணல. நம்ம வந்து ஒரு ஸ்டோரியாக இது வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஒரு வந்து என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு காமெடி பேஸ்டு மூவி அப்படின்றது தெரியுது. பட் ட்ரெய்லரில் அந்த 2.5 நிமிஷம் ட்ரெய்லரில் ஒரு டைலாக் கூட பெருசாக காமெடியே சிரிப்பான மாதிரி இல்லை. ஸோ அதுதான் வந்து நம்மளை யோசிக்க வைக்குது. பட் இந்த டேரக்டர் வந்து என்ன சொல்கிறது, நல்ல ஸ்கில்டான ஒரு டேரக்டர் தான். ஏற்கனவே அவர் ஒரு படம்லாம் நடித்தார். அதுக்கப்புறம் இப்போது வந்து அந்த டிக்கிலோனான ஒரு படம் கொடுத்து அவரே டைரக்ட் பண்ணி அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல லெவலுக்கு வந்தார். ட்ரெய்லரில் நிறைய விஷயங்கள் ஓப்பன் பண்ணலையா, இல்லை ட்ரெய்லரில் வந்து படத்தில் சப்ஸ்டன்ஸே இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி நமக்கு யோசிக்க தோணுது. ஓவராலாக வந்து இந்த படத்துடைய ட்ரெய்லர் ஒரு க்யூரியாசிட்டி பில்ட் பண்ணல. அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு சர்ச்சை டைலாக் தவிர வேறு ஒன்று பேசுகிறதுக்கு இந்த ட்ரெய்லரில் எதுவுமே இல்லை. பட் இருந்தாலும் அந்த டேரக்டர் மேலே ஒரு ஹோப் இருக்குது. சந்தானம் அவர் காமெடி படம் பண்ணுறாரு அப்படின்னும் போது அவருக்கு அது என்ன சொல்கிறது, அவர்கிட்ட எதிர்பார்க்குறது அதுதான். ஸோ படம் வந்து நல்லா தான் இருக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பார்க்கலாம், படம் வந்தால் தான் மிச்சத்தை நம்ம சொல்ல முடியும். ஸோ இதுதான் இந்த ட்ரெய்லரை நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம சொல்கிறது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Murugan Sago. Do subscribe to the channel, guys. Bye.